சென்னையில் மனிதநேய மக்கள் கட்சியைச் சேர்ந்தவர்களை திமுக நிர்வாகி ஒருவர் ஆபாசமாகவும் மத ரீதியாகவும் பேசியதோடு தனது குண்டர்களை வைத்து தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிறுபான்மையினருக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு என வெற்று விளம்பரம் தேடும் திமுகவைச் சேர்ந்த நிர்வாகியே இஸ்லாமிய துவேஷத்தில் ஈடுபட்டுள்ளது குறித்து பார்க்கலாம். அவ்வளோ பெரிய தௌலத்தாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் பேசாதானே, என்ன நடந்ததுன்னு தெரியாமல் லேடிஸ் கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது. நான் தவறெல்லாம் எதுவுமே பேசல, நான் லேடிஸ் கிட்டேயும் சரி யாருக்கிட்டையும் நான் தவறெல்லாம் பேசல. இஸ்லாமியரை விரோதமாக பேசிய திமுக நிர்வாகியை கண்டித்து சென்னை கொடுங்கையூர் காவல் நிலையம் முன்பு திரண்ட திமுக கூட்டணி கட்சியான மனிதநேய மக்கள் கட்சியினர்தான் இப்படி கொந்தளித்து போயுள்ளனர். இங்க வந்து இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியில இஸ்லாமியர்களை பயங்கரவாதியா பேசுறது அதே அந்த வட்ட செயலாளர் தான். திராவிட மாடல் அரசின் நலத்திட்டங்களில் பயன்பெறும் படிவம் என்று சென்னை கொடுங்கையூர் 35வது வார்டு பாரதிதாசன் தெருவில் பெண்கள் இருவர் வீடு வீடாக சென்று படிவத்தில் கணக்கெடுத்துள்ளனர். அங்குள்ள மனிதநேய மக்கள் கட்சியின் ராயபுரம் செயலாளர் அஸ்லாமின் வீட்டிற்கு அந்த பெண்கள் சென்றபோது அவர்கள் படிவம் குறித்து கேள்வி எழுப்பியதோடு படிவம் கொண்டு வந்தவர்களிடம் அடையாள அட்டை கேட்டுள்ளனர். இதனால் அங்கிருந்து சென்றவர்கள் அவர்களை அனுப்பி வைத்த திமுக வட்டச் செயலாளர் ஹரிதாஸ் என்பவரிடம் கூறியுள்ளனர். இதையடுத்து தனது ஆதரவாளர்களுடன் அஸ்லாம் வீட்டிற்கு சென்ற ஹரிதாஸ் வீட்டில் இருந்த பெண்களிடம் அநாகரிகமாகவும் இஸ்லாமியர்களை தீவிரவாதியாக சித்தரித்து கடும் சொற்களாலும் பேசியுள்ளார். மேலும் அஸ்லாம் உள்ளிட்டவர்களை தாக்கியதோடு செல்போனையும் உடைத்துள்ளார். பேசாதானே பண்ணாதானு சொல்லி 2 வாட்டி கை ஓங்கினாரு. 3வது வாட்டி என்ன சொல்றாங்கன்னா, நீங்களாம் யாருக்கு பிறந்தீங்கன்னு தெரியுமா, நீங்களாம் வந்து ஒரு நீங்களாம் யாரா, நீங்க என் தாயை கொச்சப்படுத்தினான், என்னோட அமைப்பை கொச்சப்படுத்தினான். ஓகே, ரொம்ப கேவலமாக நடத்தினாங்க. எனக்கு ரொம்ப கேவலமாக இவங்களுக்கெல்லாம் நம்ம வேலை செய்கிறோமேன்னு சொல்லி சொல்லும்போது ஒரு மன உளைச்சல்லையே ஆயிடுச்சுங்க. இவங்களுக்காக நம்ம கொடியை தூக்கிட்டு போகிறோம், இவங்களுக்கு நம்ம ஓட்டுங்களை வாங்கி கொடுக்குறோம். இவங்க வந்து இவ்வளோ கொச்சைங்க, இவ்வளோ மன அழுத்தத்தில் அவ்வளோ தூரம் இருக்கிறாங்கண்ணா. இது குறித்து தகவல் அறிந்த மனிதநேய மக்கள் கட்சியினர் கொடுங்கையூர் காவல் நிலையம் முன்பு திரண்டதோடு மத துவேஷமாகவும் அநாகரிகமாகவும் பேசிய திமுக நிர்வாகி ஹரிதாஸை கைது செய்ய கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களுக்கு ஆதரவாக அதிமுக கூட்டணியில் இருக்கும் SDPI கட்சியினரும் அங்கு திரண்டு போராட்டத்தில் பங்கேற்றனர். அப்போது காவல் நிலையத்தில் இருந்த ஹரிதாஸை போலீசார் ஆளும் கட்சி நிர்வாகி என்பதால் அங்கிருந்து அனுப்பி வைத்துள்ளனர். இதனால் திமுக நிர்வாகிக்கு ஆதரவாக செயல்பட்ட போலீசார் மீதும் போராடியவர்கள் ஆவேசம் காட்டினர். திராவிட மாடல் ஆட்சியில இஸ்லாமியர்களை பயங்கரவாதியா பேசுறது அதே அந்த வட்ட செயலாளர் தான் ஹரிதாஸ் என்பவர். நாங்க மத்தியானம் நிக்கிறோம் சார். காவல் நிலையத்துல வந்து விசாரணைக்கு உட்கார வச்சிருந்தோம், இப்ப ஓடி போயிட்டார் சார். காவல் நிலையத்துல வந்து விசாரணைக்கு உட்கார்ந்து இருந்தவர் ஓடி போயிட்டார். இந்த மாதிரிதான் ஒரு விசாரணை கைதிகளா காவல் ஆய்வாளரோ இல்ல காவலர்களோ எடுப்பாங்களா? எங்களா இன்னும் வச்சிருப்பாங்கல்ல. ஒரு வட்ட செயலாளர், ஆளுங்கட்சியோட வட்ட செயலாளர் இந்த மாதிரி பண்ணுவாங்களா? திமுக கூட்டணியில் உள்ள மாமகவினரை திமுக நிர்வாகியே தாக்கிய சம்பவம் இஸ்லாமியர் மீது கரிசனம் காட்டுவதாக ஸ்டாலின் நடத்துவது நாடகம் என்பதையே அம்பலப்படுத்தி இருக்கிறது. அதே நேரம் அதிமுக கூட்டணியில் உள்ள SDPI பாதிக்கப்பட்ட சக இயக்க நண்பர்களுக்காக களம் கண்டது மாமகவினர் மத்தியில் புதிய நம்பிக்கையை விதைத்துள்ளது.